அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ கார சட்னி தான் செய்ய போகிறோம். 10 சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, 2 பெரிய தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொரகொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு பொரியணும் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் ஊற்றிட்டு, தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஜாரை மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வரும்போது மூடி போட்டு தான் வேக வைக்கணும். மூடி போடலன்னா அடுப்பு ஃபுல்லாக நாஸ்தியாக ஆகிடும், தெறிக்கும் மேலெல்லாம். ஸோ மூடி போட்டு வேக வைங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஆகிடும். இந்த அளவுக்கு கட்டியாகணும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு கட்டியானோடனே கார சட்னி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் கொத்தமல்லி நறுக்கி வச்சு கொஞ்சமாக தூவி விடுங்க. தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். தோசை இட்லிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.